வணக்கம், இது முத்து ரியாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கருப்பு படத்தோட ரிவ்யூ. கேரளாவை சேர்ந்த இந்திரனும் அவரோட மகளும் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் காலை வச்ச அடுத்த நிமிஷமே ஆப்ரேஷனுக்காக வச்சிருந்த 60 பவுன் நகையை மர்ம கும்பல் திருடிட்டு ஓடுது. நகையை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்திரன். நகையை கண்டுபிடிச்சும் கோர்ட்டு மூலமாக தான் நீ நகையை வாங்கிக்கணும், அதான் இங்கே ப்ரொசீஜர்னு கோர்ட்டையே தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்க ஆர்ஜே பாலாஜி கிட்ட அனுப்புது போலீஸ். ஆர்ஜே பாலாஜியும் நகையை மீட்டு தராம வாய்தா மேல வாய்தா போட்டு கேஸ் இழுத்தடிக்க ஒரு கட்டத்தில் பொறுமை இழக்கிற இந்திரன் ஜட்ஜு கிட்ட சண்டை போறார். இதனால அவமானப்படுற ஆர்ஜே பாலாஜி என்னை மீறி எப்படி நீ நகையை வாங்குறேன்னு சவால் விடுறார். மனசு உடைஞ்சு போற இந்திரன் கோர்ட்டு வாசல் இருக்க கருப்பனுக்கு மிளகாய் அரைச்சு தனக்கு நீதி கிடைக்கணும்னு முறையிடுறார். என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாற்ற முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க. இந்திரனோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பூமிக்கு வர கருப்பசாமியான சூர்யா கிட்ட ஒரு சவால் விடுறார் ஆர்ஜே பாலாஜி. லஞ்சமே இல்லாத நேர்மையான கோர்ட்டாக மாற்றிட்டு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுன்னு. ஆர்ஜே பாலாஜியோட சவால் ஏற்றுக்கிற கருப்பணசாமி அதுக்காக சவாலில் ஜெயிச்சாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இதெல்லாம் சப்ப மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். இந்த படத்தோட கதையை அஸ்வின் ரவிச்சந்திரன், ராகுல் ராஜ், கோபி கிருஷ்ணன், கரண் அரவிந்த் குமாரோட எழுதி படத்தை இயக்கியிருக்கார் ஆர்ஜே பாலாஜி. மூக்குத்தி அம்மன் படத்தில் அம்மனை வச்சு சமூகத்தில் நடக்கிற மூட நம்பிக்கைகளை தோலுரிச்சு காட்டின ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் கருப்பசாமி மூலமாக கோர்ட்டில் நடக்கிற அநீதிகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. கொஞ்ச நாள் இல்லை, பயம் விட்டு போச்சு. பல வருஷமா ஒரு நல்ல கம்பேக்காக காத்திருந்த சூர்யாவுக்கு ஒரு முரட்டு கம்பேக் மூவின்னு தான் சொல்லணும். கருப்பசாமியா என்ட்ரி ஆகிற சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸில் எதிரிகளை வதம் பண்ணுற சீன் ஆகட்டும், நடுநடுவில் ஒரு ஆயுதம் எடுத்து ஜெய்மி படங்களோட ரெஃபரன்ஸ் வச்சு படம் முழுக்க சூர்யா ஐசத்தை தெளித்து சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு பக்கா ட்ரீட்டாக அமைஞ்சிருக்குது இந்த கருப்பு. என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? ஆர்ஜே பாலாஜி வில்லனா எப்படி ஃபுல்லாக பண்ணுவாருன்ற டவுட்டில் தான் படம் பார்த்தேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது பேபி கண்ணு கேரக்டருக்கு அவர் தான் பர்ஃபெக்டான மேட்ச்னு தோணுச்சு. த்ரிஷாவுக்கு படத்தில் அதிக வேலை இல்லைன்னாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கலகலப்பான கேரக்டரில் அவங்கள பார்க்க முடிஞ்சுது. இவங்களை தவிர சிவதா நாயர், நட்டி நட்ராஜ், அனகா ரவி, ஆடுகளம் நரேன், தீபான்னு அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட ரோலை ரொம்ப நீட்டாகவே ப்ளே பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில். என் பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர். கலை இயக்குனர் அருண் வெஞ்சாரமோட பங்களிப்பு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜை கோர்ட்டாக மாற்றின விதமாகட்டும், கோர்ட்டுக்கு வெளியே இருக்க கருப்பணசாமி சிலையை காட்டின விதமாகட்டும், செகண்ட் ஹாஃபில் வர மாடர்ன் கோர்ட்னு ஒரு சீன்லையுமே அவரோட பங்களிப்பு அளப்பரியதாக தெரியுது. ஜிகே விஷ்ணுவோட பிரம்மாண்டமான ஒளிப்பதிவும், ஆர் கலைவானோட விறுவிறுப்பான கட்டும், விக்ரம் மோர் ஸ்டென் சில்வாவோட அனல் பறக்கிற சண்டை காட்சிகளும் டெக்னிக்கலாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்கு. சாய் அபியங்கர் இசையில் இன்டர்வெல் எடுக்கிற பீக்கு, கிளைமேக்ஸில் சூர்யா கருப்பணசாமியாக மாதிரி வதம் பண்ணுற சீன் வரைக்கும் அந்த பீக் மூமெண்ட்டு பரபரப்பு குறையாத அளவுக்கு பிஜிஎம்ல புகுந்து விளையாடி இருக்காரு. மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தா, கோர்ட்டுக்கு போனால் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்ன்றாங்க. ஆனால் இங்கே கோர்ட்டுக்கு போகிறதே ஒரு பெரிய தண்டனை தாங்கிற அழுத்தமான வசனங்களும், படம் முழுக்க கொட்டி கிடக்கிற சூர்யா ஐசங்களும், கருப்பணசாமியாக வாழ்ந்துருக்க சூர்யாவுமே படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்குது. விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம். படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா, ஊருக்கு புதுசாக வர 2 பேர் நைட்டில் இவ்வளோ நகையோட வந்து இறங்குவாங்களான்ற கேள்வி எழுறதை அவாய்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூட்டமாக தேட்டருக்கு வர வச்ச இந்த கருப்பை தாராளமாக விசிட் பண்ணலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 4/5. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் முத்துக்குமார்.